திருச்சியை வந்தடைஞ்சிருக்காரு முதலமைச்சர் விஜய். மேலும் தகவல்களையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம். நம்மோட செய்தியாளர் தினேஷும் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். தினேஷ், காட்சிகள் மாறி இருக்கிறத பார்க்கிறோம். சென்ற முறை வேட்பாளரா வந்த விஜய் அவர்கள் இப்ப முதலமைச்சரா வந்திருக்காரு. அப்ப தொண்டர்களும் ரசிகர்களும் வரவேற்றாங்க, இப்ப அதிகாரிகளும் காவல்துறையும் வரவேற்கிறாங்க. இந்த காட்சிகள் மாறி இருக்கிற அந்த விஷயத்தையும் அடுத்தபடியா தற்பொழுது அடுத்த கட்ட பயணம் தொடர்பான தகவல்களையும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்டாரு. அதுல 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்ற நிலையில திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தாரு. திருச்சி கிழக்கு தொகுதியில பார்த்தோமேனால் போட்டியிட்ட போது அந்த தேர்தலுக்கு முன்பாக 19ஆம் தேதி இதே போன்று ஒரு காட்சியை நம்மால் பார்த்திருக்க முடியும். அப்போது அவர் வேட்பாளராக திருச்சி கிழக்கு தொகுதியில் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து அந்த எம்ஜிஆர் சிலை, மரக்கடையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வருகை தந்தார். அப்போது வேட்பாளராக வந்தார். தற்போது இந்த தொடர்ந்து வெற்றியை பெற்ற பிறகு இப்போது தமிழக முதல்வராக மீண்டும் அதே திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சற்று நேரத்திற்கு முன்பாக திருச்சிக்கு வருகை தந்த அவருக்கு காவல்துறையின் சார்பில் அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் மற்றும் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து இங்கிருந்து புறப்பட்ட தமிழக முதல்வர் அவர் போட்டியிட்ட அந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான KK நகர், LIC காலனி, மன்னார்புரம், மேல சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை இருக்கக்கூடிய பொதுமக்கள் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். மேலும் ஏற்கனவே அவர் இதே தொகுதியில ஒரு வேட்பாளராக அவர் தன்னுடைய வாக்குறுதிகளையும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறோம் என்பதையும் அவர் திருச்சி மக்களுக்காக தெரிவித்தார். அதே போன்று இப்ப தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த திருச்சி கிழக்கு தொகுதி என்பது தற்போது காலியாக இருக்கின்ற நிலையில தனக்கு வாக்களித்த அந்த மக்களுக்கு அவர் என்ன சொல்ல போகிறார், மேலும் இந்த அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு பல்வேறு எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள் வைத்திருந்த நிலையில அதற்கு ஒரு பதில் இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேச போகிறாரா என்ற மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பை நிகழ்வுகிறது. ஏனென்றால் தேர்தல் முடிவுக்கு பின்பு மக்களை சந்தித்து அவரின் முன்பால் உரையாற்றக்கூடிய முதல் பொது நிகழ்ச்சியாக இது இருப்பதால் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓகே, விவரங்களுக்கு நன்றி தினேஷ். தற்பொழுது காவல்துறை மரியாதையோட அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருடைய வரவேற்போட முதலமைச்சர் விஜய் திருச்சிக்கு வந்தடைஞ்சிருக்காரு. அடுத்தபடியா திருச்சி கிழக்கு மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கான நன்றியும் சொல்ல இருக்காரு. அடுத்து நிறைய கேள்விகள் அவர் முன் வைக்கப்பட்டிருந்த நிலையில அதுக்கெல்லாம் அவர் பதில் அளிப்பார் இன்னைக்கு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அரசியல் வட்டாரத்துல இப்ப முதலமைச்சர் விஜய் அவருடைய முதல் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்ல அவர் மக்கள் மத்தியில உரையாற்றுவார். அந்த காட்சிகள் எல்லாம் கூட நாம இன்னும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. தனி விமானம் மூலமா இப்ப திருச்சிக்கு வந்தடைஞ்சிருக்காரு முதலமைச்சர் விஜய். அங்கிருந்து அடுத்தபடியாக அவர் மக்கள் சந்திப்பு நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமான நிலையத்துக்கு வந்தப்ப நம்ம பார்த்தோம், காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த வரவேற்பு நடந்திருந்தது. அடுத்தபடியா அமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. திரு ஆதவ் அர்ஜுனா, அடுத்தபடியாக திரு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இப்படின்னு பல்வேறு அமைச்சர்கள் அவரை அங்க வரவேற்றிருந்தாங்க. அடுத்தபடியா காவல்துறை ஆய்வாளர், மேலும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், இவங்க எல்லாம் அவருக்கான அந்த உரிய மரியாதையோட அந்த வரவேற்பை கொடுத்திருந்தாங்க திருச்சியை வந்தடைஞ்ச முதலமைச்சர் விஜய்க்கு. இப்ப அடுத்தபடியா இவர் இங்க இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற இடத்துக்கு போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே அங்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு. முன்னாடி நம்ம பார்த்த காட்சிகள் வேற, இப்ப பார்க்கக்கூடிய காட்சிகள் வேற. முன்னாடி அவர் இந்த மக்கள் சந்திப்புக்கு வரும்பொழுது அங்க உரிய பாதுகாப்பு இல்லை, நிறைய விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப கம்ப்ளீட்டா அது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. மக்களுக்கான அந்த உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.